19ാவது ശ്ലോകം. സാന്ത്വയൻ ശ്ലക്ഷ്ണയാ വാച ഹൃദയേന വിധൂയത പ്രേയസ്യാഹ സ്നേഹ സംരംഭ ലിംഗം ആത്മനി ന അഭ്യഗാത്. സാന്ത്വയൻ ശ്ലക്ഷ്ണയാ വാച ഹൃദയേന വിധൂയത പ്രേയസ്യ സ്നേഹ സംരംഭ ലിംഗമാത്മനി ന അഭ്യഗാത്. விதூயத ரொம்ப ரொம்ப வலிக்கிற, ஹிருதயேன ஹிருதயத்தோடு கூடிட்டு. மனைவி இப்படி கட்டாந்தரையில படுத்து சங்கடப்பட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு தாங்க முடியாதக்கு ஸ்லக்ஷ்ணயா ரொம்ப சௌமியமான வாஜா வாக்குகளால சாந்த்வயன் சமாதானப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சார் மகாராஜா. பிரயஸ்யாக பிரியதமையோடு ஸ்நேக சம்ரம்பலிங்கம் பிரணயத்தால இருக்கிற சண்டையோடு காரணம். இது பிரேமத்தால உள்ள பரிபவமாக்கும். இந்த பிரணயபாவத்துல இருக்கிற சண்டையோடு லிங்கம் அதானது காரணம். ஆத்மனி ராஜாவான அவருக்கு ந அபியகாது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. ஒரு காரணமும் இல்லாதக்கு என்னத்துக்காக்கும் இவள் இப்படி கோவிச்சுண்டு கட்டாந்தரையில படுத்து கிடக்கிறா, ஒன்னும் புரியலையே. 20ாவது ஸ்லோகம். அனு நின்யே அத சனகைஹி வீரஹ அனுநய கோவிதஹ பஸ்பர்ஷ பாதயுகலம் ஆஹா ச உத்சங்கலாளிதாம். அனுநின்யேத சனகைர்வீரோனுநய கோவித பஸ்பர்ஷ பாதயுகலமாக சோத்சங்கலாளிதாம். என்னவானாலும் சரி, இவளை சரியாக்கி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அனுநய கோவிதா சமாதானப்படுத்துற விஷயத்துல ரொம்ப ரொம்ப டெக்னிக்கெல்லாம் தெரியற கேமனான புரஞ்சனன் அப்படிங்கிற வீரஹா வீரன். அதா அப்புறம் என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுறது, சனகைஹி ரொம்ப மெல்ல மெல்ல அனுநின்யே சமாதானப்படுத்திண்டு பாதயுகலம் ரெண்டு பாதங்களையும் பஸ்பர்ஷ நன்னா பிடிச்சார். உத்சங்கலாளிதாம்சா அந்த ரெண்டு கால் பாதங்களையும் தூக்கி தன்னோட மடியில வச்சுண்டு பிரேமபாவத்தோடு கூடிட்டு தடவி கொடுத்துண்டு கொஞ்சீண்டு ஆஹா இப்படி சொன்னார். 21ாவது ஸ்லோகம். புரஞ்சனன் புரஞ்சனிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறத புரஞ்சனன் சொல்லற மாதிரியே இங்க நாரத மகர்ஷி பிராஜீன பர்ஹிஸுக்கு எடுத்து சொல்லறார். அதனால புரஞ்சன உவாச்ச. 21ாவது ஸ்லோகம். நூனம் நூனம் து அகிருத புண்ணியாக தே பிருத்யாக येषु
ഈശ്വരാഹ ശുഭേ. കൃത ആഗസു ആത്മസാത്കൃത്വ ശിക്ഷാദണ്ഡം ന യുഞ്ജതേ. നൂനം ത്വകൃത പുണ്യാസ്തേ ഭൃത്യായേഷ്വീശ്വരാശുഭേ. കൃതാഗസ്വാത്മസാത്കൃത്വാ ശിക്ഷാദണ്ഡം ന യുഞ്ജതേ. ശുഭേ மங்களரூபியாயிருக்கிறவளே, பொட்டெல்லாம் வச்சுண்டு பூவெல்லாம் வச்சுண்டு மஞ்சளெல்லாம் பூசிண்டு நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு கைவேளகள் எல்லாம் குலுங்க குலுங்க பாதஸ்வரமெல்லாம் கிலுங்க கிலுங்க பட்டு புடவையெல்லாம் உடுத்திண்டு எப்படி அழகாயிருக்கிறவளாக்கும் நீ. அப்படி இருக்கிற நீ மங்களஸ்வரூபியாக்கும். தே அந்த பிருத்யாக சேவகர்கள் அகிருத புண்ணியாக புண்ணியம் செய்யாதவாளாக்கும் அப்படிங்கிறது நூனம் உறுதி. ஏஷு அபராதம் செய்த சேவகர்களில கிருத ஆகசு அந்த சேவகர்கள் பாபம் செய்யும் போது ஈஸ்வராகா யஜமானர்களானவா ஆத்மசாத்கிருத்வா என்னோடதாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு சிக்ஷாதண்டம் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத நியுஞ்சதே செய்யலை அப்படின்னாக்கா அப்படி இருக்கிற சேவகர்கள் புண்ணியம் செய்யாதவாள் ஆக்கும் அப்படின்னு புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா மனைவியான அஜ்ஞான புத்தி கிட்ட சொல்றார். புத்தி அப்படிங்கிறது 2 டைப்ல இருக்கு, ஞான புத்தி அஜ்ஞான புத்தி. ஜீவாத்மா இப்போது அஜ்ஞான புத்தி கிட்ட கூடி சேர்ந்து இருக்கு. அதை மறந்து போகாத இருக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும் புத்தி அப்படின்னு சொல்லாதக்கு ஒவ்வொரு தடவையும் அஜ்ஞான புத்தி அஜ்ஞான புத்தி அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அபராதிகளாயிருக்கிற சேவகர்களை எஜமானன் சிக்ஷிக்கலை அப்படின்னா அப்படி இருக்கிற அந்த பிருத்தியர்கள் பாக்கியமில்லாதவாளாக்கும். எஜமானன் பிருத்தியர்களை சிக்ஷிக்கிறது அப்படின்னா அது அவளை அனுகிரகிக்கிறதுக்கு துல்லியமாக்கும். இப்படின்னு எல்லாமாக்கும் சமாதானப்படுத்துற வார்த்தைகளை இங்க சொல்லிட்டு இருக்கார். மங்களரூபிணியா இருக்கிறவளே அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும். ஒரு முன்னோடியாயிட்டு இப்படி காரியங்களை பிரசன்ட் பண்றார் புரஞ்சனன் மனைவி கிட்ட. 22வது ஸ்லோகம். பரமஹா அனுக்ரஹः தண்டः பிருத்யேஷு பிரபுணா அர்ப்பிதः பாலः ந வேத. தது
തന്വി, ബന്ധുകൃത്യം അമർഷണഃ, പരമോനുഗ്രഹോ ദണ്ഡോ ഭൃത്യേഷു പ്രഭുണാർപ്പിത ബാലോ ന വേദ തന്വി ബന്ധുകൃത്യമമർഷണ. தன்வி அழகி அப்படின்னு மனைவியை கூப்பிட்டு சொல்றார். நல்ல அழகாயிருக்கிற சரீரம் இருக்கிறவளே அப்படின்னு கூப்பிட்டு தன்வி அப்படின்னு கூப்பிட்டு புரஞ்சனன் சொல்றார். பிருத்யேஷு சேவகர்களுக்கு, வேலை பண்றவாளுக்கு, வேலைக்காராளுக்கு, பிரபுனா அவளோட எஜமானர்களால, அர்ப்பிதா கொடுக்கப்படுற, தண்டகா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது, பரமஹா அனுகிரகா டோப்மோஸ்ட் அனுகிரகமாக்கும், அமர்ஷனஹா தாங்க முடியாத பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது, பாலஹா சின்ன குழந்தைகளுக்கு, பந்துகிருத்தியம் பந்துக்களால கொடுக்கப்படுறத, தது அந்த சிக்ஷையோட மகத்துவம் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு நவேதா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பந்து லட்சணமாக்கும் அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி அவ தெரிஞ்சுக்காதக்கு கோபிச்சுக்கிற பாலஹா, பாலஹா அப்படின்னா இங்க குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அஜ்ஞானிகள். அப்படி அந்த பனிஷ்மெண்டோட மகத்துவம் தெரிஞ்சுக்காம கோபிச்சுக்கிறவா பாலஹா அஜ்ஞானிகள் ஆக்கும் அப்படின்னு புரஞ்சனன் அஜ்ஞான புத்தி கிட்டேயே சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் നമ്മൾ பார்க்கிறோம். பல பல சரீரங்கள், அந்த சரீரங்களுக்குள்ளெல்லாம் பிரவேசனம் பண்ணி இந்த பிரபஞ்சத்துல வாழற ஜீவன், சிரேஷ்டமான மனுஷ ஜென்மம், மனுஷ சரீரத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிற புரஞ்சனன் அப்படிங்கிற இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் அப்படிங்கிறது உண்டாகவே மாட்டேங்கிறது, அஜ்ஞான புத்தியாவே இருக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் இந்த பிரகிருதியுமாயிட்டு லிங்காயிருக்கிற விஷயங்களில மட்டும்தான் நாட்டம். பகவான் கிட்ட இந்த மனசு போகவே மாட்டேங்கிறது. இப்ப இதா பூமியில விழுந்து அடம்பிடிச்சுண்டு கிடக்கிற மனைவிய தன்னோட வார்த்தைகளால மயக்கின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம இதா பார்த்துட்டு இருக்கோம். நாரத மகர்ஷி வர்ணிக்கிறார், நம்ம அத கதையை கேட்டு இருக்கோம். 23வது ஸ்லோகம். சா த்வம் முகம் சுததி சுப்ரு அனுராகபார व्रीडा विलंब विलसद हसिद अवलोकम. व्रीडा विलंब विलसद हसिदावलोकम नील अलग अलिभिहि उपकृतम उन्नसम नः स्वानां प्रदर्शय मनस्विनि वल्गुवाक्यम. सात्वं मुगं सुदधि शुभ्रानुरागभार व्रीडा विलंब विलसद हसिदावलोकम नीलाळगाळिभिरुपस्कृतमुन्नसं स्वानां प्रदर्शय मनस्विनि वल्गुवाक्यम. மனஸ்வினி அப்படின்னு புரஞ்சனன் மனைவியான அஜ்ஞான புத்திய கூப்பிட்டு சொல்றார். பிரகிருதியுமாயிட்டு மிங்கிளாயிருக்கிறவளே, அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். மாயாதேவி ஆக்கும் இந்த பிரகிருதி
പ്രകൃതി அப்படிங்கிற மாயார் സ്വരൂപിണി രണ്ട് ടൈപ്പിലാക്കമുള്ളത്. വിദ്യ அப்படினும் അവിദ്യ அப்படினும். അവിദ്യயான மாயையோடு கூடி சேர்ந்திருக்கிற புத்தியாக்கும் புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மாவோடு மனைவி. நல்ல மனோதைரியம் இருக்கிறவளாக்குமே நீ அப்படிங்கிற அர்த்தத்திலே ஆக்குமிங்க மனஸ்வினி அப்படின்னு கூப்பிட்டது. சுப்ரு ரொம்ப அழகான புரிக கொடிகள் இருக்கிற உன்னோடு முகத்தை ഒന്ന് കാട്ടിത്തായേൻ. സുധതി എത്ര അഴകാക്കും ഉന്നോട് പല്ലുകൾക്ക്. அப்படி இருக்கிற முகத்தை எங்களுக்கு ஒன்று காட்டித்தாயேன். சா துவம் இந்த அளவுக்கு அழகிருக்கிற நீ, இத்தனையும் விசேஷணங்கள் இருக்கிற நீ, ஸ்வானாம்னஹா உன்னோடு சொந்தமான எங்களுக்கு, உன்னோடு சொந்தம் கணவராக்குமே நான், இங்கே இருக்கிறவாளெல்லாம் உன்னோடு சொந்தம் ஜனங்களாக்குமே எங்களுக்கு. அனுராக பார பிரேமபாவத்தோடு கூடின அந்த முகத்தை கொஞ்சம் உயர்த்தி காட்டு. விரீடா விளம்ப லஜ்ஜையால கீழே தாழ்ந்து நிற்கிற அந்த முகத்தை கொஞ்சம் உயர்த்தி காட்டு. விலசது ஜொலிச்சு நிற்கிற ஹசிதா புன்னகையோடு கூடின உன்னோட முகத்தை கொஞ்சம் காட்டேன். அவலோகம் கடக்கன் பார்வையோடு கூடின அந்த முகத்தை ஒன்று உயர்த்தி காட்டு. நீலா கருப்பு கலர்ல இருக்கிற அழகா சுருட்ட சுருட்டையா இருக்கிற அழிபிகி வண்டு மாதிரி இருக்கிற தலைமுடிகள் காரணமாயிட்டு உபஸ்கிருதா அலங்காரமயமான அந்த முகத்தை, உன்னசம் உயர்ந்த மூக்கு இருக்கிற முகத்தை, வல்குவாக்கியம் நல்ல ஸ்வீட்டான வார்த்தைகள் வெளியில வருஷிக்கிற வாய் இருக்கிற உன்னோட முகத்தை பிரதர்ஷயா எங்களுக்கு காட்டித்தாருங்கோ. எங்கத்த பரிபவம் காட்டாதக்கு சந்தோஷமாயிட்டு அந்த முகத்தை கொஞ்சம் உயர்த்தி காட்டு அப்படின்னு புரஞ்சனன் மனைவி கிட்ட சொன்னதையாக்கும் பார்த்தோம். 24வது ஸ்லோகம். தஸ்மின் ததே தமம் அஹம் தவ வீரபத்னி யஹ அந்யத்ர பூசுர குலாத் கிருத கில்பிஷஹ தம் பஸ்யே ந வீதபயம் உன்முதிதம் த்ரிலோக்யாம் அந்யத்ர வை முரரிபோஹோ இதரத்ர தாசாத். தஸ்மின் ததே தமமஹம் தவ வீரபத்னி யோன்யத்ர பூசுரகுலாத் கிருத கில்பிஷஸ்தம் பஷ்யேன வீதபயமுன்முதிதம் த்ரிலோக்யாமன்யத்ர வை முரரிபோரிதரத்ர தாசாத். கிருத கில்பிஷஹா உங்கட்ட அபராதம் செஞ்சவன், தம் அவன் ஆரானாலும் பரவாயில்லை, உங்கட்ட அபராதம் செஞ்சவனுக்கு நான் கடினமான சிக்ஷை கொடுப்பேன். திரிலோகங்களுக்கு உள்ள ஒன்ன துரோகிச்சவாளுக்கு என்ன பயந்து காதக்கி ஒளிஞ்சு உக்காந்துக்கிறதுக்கு சாதிக்காது. தஸ்மின் உங்கட்ட அபராதம் செஞ்சவாகிட்ட, தமம் சிக்ஷை அப்படிங்கிறது அவளுக்கு, அகம் நான், ததே கொடுப்பேன், கட்டாயம் கொடுப்பேன். திரிலோக்யாம் பிரபஞ்சத்துல, பூசுரகுலாது பிராமண குலங்களிலேந்து, அந்யத்ரா அல்லாதக்கு பிராமண குலங்களை தவிர, முரரிபோஹோ பகவான் மகாவிஷ்ணுவோடு, தாசாது தாசர்களை தவிரவும்,
ഇതരത്ര ഇവാളെല്ലാം വിട്ടിട്ട് ബ്രാഹ്മണர்களையும் വിഷ്ണു ഭക്തர்களையும் விட்டுட்டு உங்கட்ட அபராதம் செஞ்சவா ஆரானாலும் சரி அவளுக்கு வீத பயம் பயமில்லாதக்கு உன்முதிதம் ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு அவளை நபஷ்யே காணறதுக்கு சாதிக்காது கடினமான சிக்ஷையை கொடுப்பேன் நான் அவளுக்கு. விஷ்ணு பக்தர்களையும் பிராமணர்களையும் உபதிரவிக்க மாட்டேன். அதை தவிர வேற ஆறு உங்ககிட்ட உபதிரவம் செஞ்சிருந்தாலும் அவளுக்கு நான் கடினமான சிக்ஷை கொடுக்கத்தான் செய்வேன். விஷ்ணு பக்தர்களும் பிராமணர்களும் உன்னை உபதிரவிக்க மாட்டா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால அவளை தவிர ஆரெல்லாம் உன்னை உபதிரவிச்சிருக்காளோ அவளுக்கெல்லாம் நான் கட்டாயம் உறுதியாக சிக்ஷை கொடுப்பேன். உன்னை உபதிரவிச்சவாளுக்கு என்ன பயந்துக்காதைக்கு இந்த திரிலோகத்துல நடக்கிறதுக்கு சாதிக்காது, எங்கிட்டேந்து ஒளிஞ்சு நடக்கிறதுக்கும் சாதிக்காது. 25வது ஸ்லோகம். வக்ரம் ந தே விதிலகம் மலினம் விஹர்ஷம் சம்ரம்ப பீமம் அவிமிருஷ்டம் அபேதராகம் பஷ்யே ஸ்தனௌ அபி சுஜா உபஹதௌ சுஜாதௌ பிம்பாதரம் விகத குங்கும பங்கராகம். வக்ரம் நதே விதிலகம் மலினம் விஹர்ஷம் சம்ரம்ப பீமமவிமிருஷ்டமபேதராகம் பஷ்யே ஸ்தனாவபி சுஜோபஹதௌ சுஜாதௌ பிம்பாதரம் விகத குங்கும பங்கராகம். விதிலகம் பொட்டில்லாதக்கி, மலினம் அழுக்காயிருக்கிற கிளீன் செய்யாத்த, விஹர்ஷம் சந்தோஷமில்லாத்த, சம்ரம்ப பீமம் கோபத்தால பயப்படுத்துற, அவிமிருஷ்டம் தேஜஸ் இல்லாத்த அலம்பி தொடக்காத்த, அபேதராகம் அனுராகபாவம் இல்லாத்த உன்னோடு முகத்தை நான் இதுவரைக்கும் பார்த்துட்டில்லை. சுஜாதவ் நன்னா உண்டாயிருக்கிற, ஸ்தனவ் அபி உன்னோடு 2 ஸ்தனங்கள் கூடியும், சுஜா உபஹதவ் கண்ணீரால നനഞ്ച് കുതിർന്ന് കിടക്ക്, ഇതൊന്നും ഞാൻ ഇതിക്ക് മുന്നാല പാത്തിട്ടില്ലേ. ബിംബാതരം ചവപ്പ് കളർ ഉതടുകൾ, വിഗത കുങ്കുമ പങ്കരാഗം കുങ്കുമ കളറില്ലാത്തതാണ് ഉതടുകളെ ഞാൻ ഇതുവരെക്കും പാത്തിട്ടില്ലേ. താമ്പൂലം പോട്ടുണ്ട് ചകചവേനിരിக்கிற ഉതടുകളെ மட்டும்தான் நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கேன். இப்படி சகக்காத்த உதடுகளை நான் இதுவரைக்கும் பார்த்துட்டில்லை. தே வக்ரம் உன்னோடு முகம் ந பஷ்யே நான் இப்படி இதுவரைக்கும் பார்த்துட்டில்லை. தேஜஸ் இல்லாத முகத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. 26வது ஸ்லோகம். தது மே பிரசீத சுஹ்ருதஹ கிருத கில்பிஷஸ்ய.
സ്വൈരം ഗതസ്യ മൃഗയാം വ്യസന ആതുരസ്യ. കാ ദേവരം വശഗതം കുസുമ അസ്ത്രവേഗ വിസ്രസ്ത പൗംസ്നം ഉഷതി ന ഭജേത കൃത്യേ. തന്മേ പ്രസീദ സുഹൃദ കൃതകിൽബിഷസ്യ സ്വൈരം ഗതസ്യ മൃഗയാ വ്യസനാതുരസ്യ. കാദേവരം വശഗതം കുസുമാസ്ത്രവേഗ വിസ്രസ്ത പൗംസ്നമുഷദീന ഭജേത കൃത്യേ. സ്വൈര്യം എനക്ക് തോന്നിന മാതിരി ഒന്നെ ഞാൻ കൂട്ടിക്കാതക്കി എന്നോട് കൂടെ ഒന്നെ കൂട്ടിയിട്ട് പോകാതക്കി മൃഗയാം മൃഗവേട്ടയ്ക്ക് ഗതസ്യ പോനതാലെ ഒന്നെയും കൂടെ കൂട്ടിയിട്ട് പോയിരിക്കണം. ആനാ എനിക്ക് തോന്നിന പടിയാക്ക് ഞാനിപ്പോ ചെഞ്ചേ ഒന്നെ കൂട്ടിയിട്ട് പോകാതക്കി പോനതാലെ കൃത കിൽബിഷസ്യ ഒങ്കട്ടെ അപരാധം ചെഞ്ച ഒങ്കട്ടെ അപരാധം ചെഞ്ചതായിട്ട് എനിക്ക് തോന്നരുത്. ഒന്നെ കൂട്ടിൻ്റെ അല്ല ഞാൻ പോയിരിക്കേ, അപ്പൊ ഒന്നെ വിട്ടിട്ട് പോനത് തവരാക്കും. അതിനാലെ വ്യസന ആതുരസ്യ அதை நினைச்சு நான் இப்ப ரொம்ப துக்கிக்கிறேன். அப்படி இருக்கிற நான் சுஹൃദஹா உன்னோடு சுஹൃത്താனதால உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனாக்குமே. நான் கணவராயிருக்கிற என்ன உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? மே பிரசீதா எங்கிட்ட இருக்கிற தேசிய பாவம் எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு எங்கிட்ட சௌமியமான பாவத்தை காட்டு. കുസുമ അസ്ത്രവേഗ കാമദേവനോട് കാമബാണ പീഡയാലെ വിസ്രസ്ത പൗസ്നം പുരുഷഭാവം എനിക്ക് இல்லாம விஸ்ரஸ்தம் அப்படின்னா இல்லாமகிறது. பௌஸ்னம் அப்படின்னா அந்த புருஷபாவம். காமதேவனோடு காம பீடையால எனக்கு ஆக்கிரகங்கள் எல்லாம் உண்டாக வேண்டியதாக்கும். ஆனா இப்போ எனக்கு அந்த பௌருஷ பாவம் ஒன்றும் இல்லாம ஆயிருக்கு. அப்படி தளர்ந்து போன நான் இதா உங்ககிட்ட வசகதம் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். தேவரம் நல்ல நல்ல சந்தோஷங்கள் எல்லாம் கொடுக்கிற எங்கிட்ட என்ன மாதிரி காமசாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்ச ഒരുത്തനെ ഉഷതി ഉത്തമയാന ആരാക്കും കൃത്യേ ന ഭജേത காமரூபனாயிருக்கிற என்ன സ്വീകരിക്കാമ இருப்ப. காமதேவன் என்ன பீடிப்பிக்கிறார் அப்படின்னா கொடியும் அத உங்ககிட்ட பிரகடனப்படுத்த முடியாத சிச்சுவேஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேனே. பௌருஷ பாவமே இல்லாமையாக்கும் நான் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. காமசாஸ்திரங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சவனாக்கும் நான் அப்படி இருக்கிற என்ன இப்படி திரும்பி பார்க்காதக்கு படுத்துட்டு கிடக்குறியே.
കാമബാണങ്ങൾ ശരീരത്തിൽ പെട്ട് തളർന്നു പോയിട്ട് அதனால பௌருஷம் நஷ்டப்பட்டு உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற காமசாஸ்திரஜன் ஆயிட்டு இருக்கிற என்ன நீ இப்படி அவாய்டு பண்றது சரியில்லை. ஏதொரு சுந்தரியாக்கும் இப்படி இருக்கிற ஒரு உத்தமனான புருஷனை, உத்தமையான ஸ்திரீ கிருத்தியே ந பஜேதா സ്വീകരിക്കാതെക്ക് இருப்பான் இப்படின்னு புரஞ்சனன் புரஞ்சனிகிட்ட பலவிதமான ஆஸ்வாச வாக்குகள் எல்லாம் பேசிண்டு புரஞ்சனி அப்படிங்கிற அஜ்ஞாத புத்தியை அட்ராக்ட் பண்ற மாதிரி பலவிதமாக பேசிண்டு அந்த அஜ்ஞான புத்தியோடு கூடி சேரறதுக்கு ஜீவாத்மா முயற்சி பண்றதையாக்கும் இந்த அத்தியாயம் எடுத்து சொல்லிட்டு இப்படி சொல்லிண்டு 4வது ஸ்கந்தத்துல 26வது அத்தியாயம் முடிவடைகிறது.